விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் சிந்தாமணி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலயம். இது கிபி 1127ஆம் ஆண்டு விக்ரம சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். இது வாங்க ஆலயத்துக்குள்ள போவோம். உள்ள போயிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைட்ல பழமை வாய்ந்த அரச மரம் இருக்குது. அரச மரத்தை சுற்றி வருவதற்கான பாதை இருக்குது. தினமும் இந்த ஆலயத்துக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகிறாங்க. இப்போ காலை நேரம் என்பதால் கூட்டம் இல்லை. அப்படியே பாருங்க, இது ஈசானிய மூலை, வடகிழக்கு மூலை. இது போனோம்னா இது ஆஞ்சநேயர் சிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களுக்கு உண்டான இந்த 9 சிலைகள். இது அருள்மிகு ஸ்ரீ தையல்நாயகி அம்மனுடைய திருக்கோவில். இது ஆலயத்தின் முன்புறம் உள்ள நந்தி. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு முன்னாடி கிழக்கு திசையில் கொடிமரம் பாருங்க, ரொம்ப ஹைட்டான கொடிமரம் வச்சிருக்காங்க. இது சூரிய பகவான் கோயில். இது சூரிய பகவானுடைய கோயில். சுற்றி எல்லாமே மரம்தான், பசுமை வாய்ந்த மரங்கள் இருக்குது. இது மடப்பள்ளி. வாங்க ஆலயத்துக்கு முன்ன போவோம். இதுக்கு ஆலயத்துக்கு எதிர் திசையில் உள்ள நந்தி. இப்படியே திரும்பினோம்னா இதுதான் ஆலயம். காலை வேலை என்பதனால பூட்டி வச்சிருக்காங்க. 9 மணிக்கு மேலே திறந்து இங்கே தினமும் அபிஷேகம் நடக்குது. நல்லா பசுமையாக இருக்கும். கீழே ஃபுல்லாக சிமெண்ட் தரை தான். நம்ம ஆலயத்தை சுற்றி வரோம். இதுதாங்க தட்சிணாமூர்த்தி சாமி.
அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் இங்கே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இங்கே பூஜை பண்ணுறாங்க. இது வந்து குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சாமி. இது அப்படியே வாங்க. இது வந்து ஆலயத்தின் குபேர மூலையில் உள்ள விநாயகர் கோயில் உள்ள விநாயகர் சாமி இருக்கிறார். இது ஆலயத்தின் குபேர மூலையில் உள்ள விநாயகர் சிலை. சுற்றி வரோம் கோயிலை. இது விக்ரம சோழ முன்னால் கட்டப்பட்ட கோயிலினுடைய பின்புறம் உள்ள இந்த சாமி இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா இது ஆலயத்தின் வாயு மூலையில் உள்ள முருகர் தெய்வானை சன்னதி. பாருங்க, முருகர் வள்ளி தெய்வானை இருக்காங்க. காலை வேலை என்பதனால கூட்டியிருக்காங்க. அடுத்தது திரும்ப கோயிலை சுற்றி வரோம். இது கோயிலின் வடக்கு பக்கம் உள்ள துர்க்கையம்மன் சாமி. இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலத்தில் இதுக்கு சிறப்பாக பூஜை செய்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இடமே இருக்காது, அந்த அளவுக்கு பக்தர்கள் அதிகமாக வந்திருப்பாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகு காலத்தில் இதுக்கு ஒவ்வொரு வாரமும் பூஜை செய்கிறாங்க. விளைவாங்க அடுத்து பார்ப்போம். இது கோயிலின் முன்னாடி உள்ள மண்டபம். மண்டபத்துக்கு மேலே இந்த சாமி இருக்கு பாருங்க. எல்லாமே இயற்கையில் கொஞ்சம் இயற்கையான சூழ்நிலை, ரம்மியமான சூழ்நிலையில் 1127ஆம் ஆண்டு விக்கிரம சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். இப்போ நம்ம கோயிலுக்கு வெளியே வந்திருக்கோம். அதே கோயில் உள்ள காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக மரம்தான், கோயில் ஃபுல்லாக முள்ள மரம்தான். கோபுரம் பாருங்க, எல்லாமே தென்னை மரம், வேப்ப மரம்.
இது முகூர்த்த தினம் வந்தால் இங்கே ஒவ்வொரு முகூர்த்தத்தின் போதும் பல முகூர்த்தங்கள் நடக்குது. இது எல்லாமே இங்கே கூட்டம் இருக்கும். சாப்பாடு டேபிள் முகூர்த்தத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் இது. இது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதற்கென்று கோயில் நிலங்கள் உள்ளன, தனியாக அறங்காவலர் இருக்கிறார்கள். அதனால் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் சிந்தாமணி கிராமத்தில் உள்ள 1127 விக்கிரம சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். 9 மணிக்கு மேலே இங்கே கூட்டம் இடம் இருக்காது. பஸ்ஸு வேன்லேருந்து இங்கே பக்தர்கள் அதிக அளவில் வருகை தர்றாங்க. நீங்களும் பாருங்கள். இது ஒரு பழமை வாய்ந்த ஆலயம், சிவாலயம். அடுத்த வீடியோவில் உள்ள பூசாரி பூஜை பண்ணுற காட்சியை நான் பதிவிடுறேன். இதுபோல் இந்தியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஆலயங்களையும் அதனுடைய சிறப்புத்தன்மையும் இந்த குழுவில் பதிவிட இருக்கிறோம். தொல்பொருள் சான்றுகள், தொல்பொருள் ஆய்வுகள், தொல்பொருள் ஆய்வு இடங்கள் இவற்றையெல்லாம் சேகரித்து இந்த குழுவில் ஒவ்வொரு பதிவிலையும் பதிவோம். அதனால் நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது அதிகாலை நேரம் என்பதால் இங்கே யாரும் கூட்டம் இல்லை. இப்போ மணி பார்த்தீங்கன்னா காலை 6:55 மணி. நண்பர்களுக்கு இந்த யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் இயற்கை தான். ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக மரம் தான். பாருங்க, கோபுரத்துக்கு மேலே மரம் இருக்குது பாருங்கள். அதை கவர் பண்ணியிருக்கு. இது நாம் நினைக்கிறது நடக்கும்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை துர்கா பூஜை அன்னைக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இந்த பூஜையில் கலந்துக்குன்னா திருமணம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நடைபெறுகின்ற குரு பகவான் தட்சிணாமூர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொண்டாலும் அதிலும் நல்லது நடக்குது, வாழ்க்கை வளமாக அமைகிறது அப்படின்னு பல்வேறு தரப்பு மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இன்னும் இந்த தை மாதம் வருகிற தைப்பூசம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் விமர்சனமாக நடக்கும். பெரிய பெரிய தேர் ஊசி போடுவாங்க. பல ஊர் கிராமத்து மக்கள் எல்லாம் எங்கே அழகு குத்தி ஊர் முழுக்க தெரு வீதி வழிக்க ஊர்வலம் வரும். அன்னைக்கு ஃபுல்லாக தைப்பூசம் ஃபுல்லாக மிக விமரிசையான திருவிழாவாக இருக்கும். அந்த வீடியோவும் நான் எடுத்து இந்த சேனலில் வெளியிடுறேன். இது ஒரு முதல் தான், ஆரம்பம். இது அதுக்கடுத்து இதே போல் அருகில் உள்ள மக்களுக்கு தெரியாத பிரசித்தி பெற்ற ஆலயங்களை பற்றி இந்த சேனலில் நம்ம பதிவோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற சேனல்களை ஆலயங்களை இதில் உங்கள் சேனலில் பதிவும். மிகுந்த உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பாருங்கள், இது கோயிலினுடைய 360 டிகிரி கோணத்தில் எடுக்கிறேன் பாருங்கள்.